வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்து ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கு 9 o'clock நைட் வந்து நமக்கு ஃப்ளைட். நம்ம இப்போ மணி இப்போ மணி வந்து 2:50. நம்ம ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். கொஞ்சம் ஏர்லியாகவே அங்கே போயிட்டா நம்ம ஏன்னா மிக்சர் இருக்காரு அந்த சின்னவர் அவரை வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப லேட்டெல்லாம் போனால் மாட்டிக்குவோம். ஒன்று செக்இன் எல்லாம் செய்வோம். ஸோ அதனால இப்போ ஏர்லியாக போயிட்டு அங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு இதெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சால் நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே, இப்போ தான் நம்ம கேளுக்கு வந்திருக்கோம். கோம்பா டோல் கட்டுறோம். கிட்ட ஆனால் இப்போ தூங்க மாட்டேன். நம்ம வந்துட்டோம். நம்ம கேரளா டெர்மினல் 1ல இருக்கோம். இப்போ 2ல இருக்கோம். எல்லாம் எடுத்தாச்சு தானே? போயிட்டு செம்ம வேலை ஒன்று இருக்குது. வெயிட்டு பார்த்துட்டு கூட இருந்தால் அதெல்லாம் பிரிக்கணுமே வேறு. இதுதான் என்ட்ரன்ஸ். யூ ஆர் நவ் அட் level 3. நம்ம ஃப்ளைட் என்ன சொன்னீங்க? AK-47னா? என்ட்ரன்ஸ்லேயே ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் அப்புறம் எதுவும் ரெஸ்டாரண்ட் தான். அப்புறம் அப்படியே 7-Eleven அப்படியே அப்படியே காட்டுறேன் நான் இருக்குன்ட்டுன்னு. இங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது ஏதோ ரேமனா ஏதோ அது. ஃபேமிலி மார்ட் இருக்கு, வாட்சன் இருக்கு. ஒரு வீடியோ கால் இதுலேருந்து இது வெளியே இதுக்குள்ளே போனால் தான் நம்ம லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணுறதெல்லாம். இதுக்குள்ளே தான். இதுதான் நம்ம செக்இன். டிபார்ச்சர், செக்இன், daftar masuk, pelepasan. Dia tak. ஸ்டார்பாக்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம், பட் நான் இவ்வளோலாம் நோட் பண்ணதே இல்லை. நான் எத்தனையோ தடவை வந்துட்டேன் இங்கே. இவ்வளோ தம்பியோட இப்படி வர்றது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, எதுனாலும் நம்ம வெயிட்டு பார்த்துருவோம். வெயிட் பார்த்துட்டு கூட குறைக்கிற ஏதாச்சுன்னா அதுக்கு ஒரு வழி பார்ப்போம். கம்பி சாயம் ஓகே. இதுதான் லக்கேஜ். timbang. இதுதான் பேக்கேஜ் வெயிங் அன்பேக்கிங் ஸ்டேஷன். இப்படி எல்லாரும் கூட்டமாக நின்றால் நாங்கள் எப்படி பார்க்குறது? எவ்வளோ? பெருசாக ஒன்றும் வாங்கலன்ட்டுன்னு இப்போ 40 தாண்டி போவான்னு. ரெண்டுக்குமே சேர்த்து 38 தான் வந்துருக்கு. பக்கா நம்ம 40 போட்டோம், 2 பேத்துக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி. ஸோ நமக்கு 38 தான் இருக்குது, போதும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்கிறோன்னா எனக்கு தெரியாது. என்ன பண்ண போகிறோம்? அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இப்போ
பண்ணணும். வெயிட்டை பார்த்து ரேப் பண்ணணும்னு சொன்னோம். காத்திரமா இதுல எல்லா இடமும் நம்ம உட்காந்து வட்டம் போட்டிருக்கோம் தெரியுமா? உட்காராத தூணே கிடையாது. அவ்வளோ இடமும் உட்காந்துருக்கோம். நான் தம்பிக்கு மாசமா இருக்கேன்னு தெரியாமலே நான் வந்து இங்க ஆமா நான் மாசமா இருக்கேன்னு தெரியாது. பட் நான் இங்க வந்தப்போ நான் பிரெக்னண்டா இருந்தேன். பட் எனக்கு தெரியாது நான் பிரெக்னண்டா இருக்கேன்ட்டு. அப்போ இப்போ இன்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் நீங்க ஒன்றும் இல்லை. பிரபு வந்து இப்போ ரேப் பண்ண போறாங்க. ஒரே சம்பவமே இருக்கு. இப்போ அதுதான் இதுல எல்லாம் இருக்கு. வேலை இது கவனம். ரேப் பண்றது சும்மா எல்லாம் ரேப் பண்ற வேலை. இந்த நண்டை வச்சுக்கிட்டு ரேப்பர் வாங்கிட்டே வந்துட்டோம். இங்கன்னா செம்ம வேலை. சும்மா ஒரு பேக்குக்கு வெயிட் சரியா தெரிஞ்சா வீட்லயே பண்ணிருக்கலாம். நம்ம வெயிட் தெரியல. நம்ம வீட்டுல வெயிட் மிஷின் இருக்கு, அதை நம்ப முடியாது. அதனாலதான் நம்ம இங்க வந்து வெயிட் பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ ப்ளாக் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு என்னன்னு பார்ப்போம். போன வாட்டியும் டைம் இருக்குன்னு தான் என்ன திரும்ப சொன்னாங்க. எங்களோட பேரு எங்க தம்பிட்டாங்க. எங்க பேரை வந்து அனௌன்ஸ் பண்றது இருக்கும். இன்னும் நமக்கு டைம் இருக்குன்னு நாங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ப்ரமோட்டர் சொன்னாங்க நம்ம பேரை அனௌன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் திருப்பி எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம். நல்லா வேலை கிளம்பல. அதனால இந்த வாட்டி வந்து ரொம்ப கான்சியஸா தான் நம்ம நிறைய தடவை வந்துட்டு போன அது தப்பு. அந்த திமிரு தான் நமக்கு, வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. அதனால இந்த வாட்டி வந்து ரொம்ப கான்சியஸா இப்ப இங்க ஒர்க் பண்ணவங்க வந்து தம்பிக்கு இதை கொடுத்துட்டு போனாங்க. இதை வாங்கலாமா ஏர்போர்ட்ல இது மாதிரி எல்லாம் பயமா இருக்கு எனக்கு. நம்ம ஏதோ வாங்கணும்னு சொல்லிட போறாங்க. சோனி சுரேஷ் தான் அவங்கதான். இது யாரோட இதுவும் இது கொடுக்கலாமா பேபி? வெட்டிஷுவீங்க இந்த. ஸோ இப்போ நம்ம செக்கிங் வந்து எப்படின்னு தெரியல. போயிட்டு கவுண்டர்ல பார்க்கணும். செக்கிங் வந்து கவுண்டர்ல ஆளு இருக்காங்களா இல்லை செக்கிங் பண்ணணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம எதுவும் பண்ணும்போது கம்பைன் எப்படி பண்ணோன்னு தெரியல. ஒரு வருஷம் கூட ஆச்சு. வந்துட்டேன் நான் எப்படி பண்றதுக்கு முடிக்கிட்டோம். அவங்க ரெப் பண்ணிட்டு நம்ம அடுத்து என்ன பண்றோம்னு நான் சொல்றேன். போன வாட்டி இங்கே வாட்டியே தான் பண்ணோம். எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. ஏர்போர்ட்டுக்கு எத்தனை நாட்கள் வந்தாலும் ஏன் ஏர்போர்ட் மட்டும் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸான பிளேஸாவே இருக்கு. எப்ப பாரு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம கொண்டுகிட்டே இருக்கோம். லக்கேஜ்ல அதாவது வெயிட் கூட போயிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த ஏர்போர்ட்ல நடந்துகிட்டே இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸாவே தான் இருப்பாங்க. நம்ம எத்தனை தடவை வந்துட்டோம். பட் ஸ்டில் நமக்கு ஏர்போர்ட் வரணும்னாலே ஒரு மாதிரி கப்பன் இருக்கே அப்படிதான் இருக்கும் நமக்கு. எனக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்குமே அப்படின்னு தெரியல. அதான் வந்துச்சு கொழும்பு AK047 L12 எங்க இருக்கு கீழே. AK கொழும்பு L12 855.